சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சித்ரா பௌர்ணமி அன்று ஷீரடியில் அன்னதானம். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வர இருக்கு. அதனால ஷீரடியில அன்னைக்கு சாய் மகிமா அன்ன சேவா குழுவினர் மூலமா அன்னதானம் வழங்கப்படும். இதுல கலந்துக்க விருப்பம் இருக்கிற சாய் பக்தர்கள் உங்களால முடிஞ்சத அன்னதானத்துக்கு கொடுத்து உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். சரி, இப்போ சித்ரா பௌர்ணமியும் சித்திரகுப்தனையும் பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒருத்தருடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் வழங்கி தனி ஆளா தர்மத்தை ஆட்சி செஞ்சு வந்தாரு யமதர்ம ராஜா. அப்போ கலி பிறந்தது, அதர்மங்கள் எல்லாம் அதிகரிச்சது. அதர்மங்களுடைய எண்ணிக்கையும் வேகமா அதிகரிச்சதுனால யமதர்மராஜாவால பாவ புண்ணிய கணக்குகளை தனியா சரியா நிர்வகிக்க முடியல. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமான அணுகிறாரு. அணுகிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வேலை அவருக்கு அதிகரிச்செடுத்து தனியா எல்லாத்தையும் சமாளிக்க முடியல, அதனால ஒரு உதவியாளர் தேவை அப்படின்னு சொல்றார். இவர் கேட்டதுக்கும் சிவபெருமான் ஏத்துக்கிட்டார். பார்வதி இருக்கிற இடம் நோக்கி போனாரு சிவபெருமான். சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை இல்லையா? அப்போ பார்வதி தேவியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தங்க தாம்பாளத்துல ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த உருவத்தின் கையில ஒரு நோட்டு புத்தகமும் எழுத்தாணியும் இருந்தது. இதை பார்த்து சிவபெருமான் லோகமாதா கிட்ட அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாரு. பார்வதி தேவியும் அந்த தங்க தாம்பாளத்துல எழுதி வச்சிருந்த சித்திரத்தை பார்த்து வாயினால ஊத அந்த உருவத்துக்கு உயிர் வந்தது. சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்துக்கு ரகசியத்தை காக்கிற சக்தியை கொடுத்து யமதர்மராஜன் கிட்ட உதவியாளரா அனுப்பி வச்சாரு. அப்போ அவரும் மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சரியா எழுதி அதனுடைய ரகசியத்தையும் காத்துட்டு வந்தாரு. சித்திரத்திலிருந்து வெளியில வந்ததுனால ரகசியத்தை காப்பவரா இருந்ததுனாலையும் அவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு பெயர் வந்தது. அதாவது குப்தன் அப்படின்னு சொல்லும் போது ரகசியத்தை காப்பவன் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இப்படி உருவான சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பூலோகத்துல நிறைய பேர் அறியாம செஞ்ச பாவங்களுடைய கணக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. அறியாம செஞ்ச பாவங்களுக்கு நாம தண்டனை கொடுக்கிறோமே அப்படின்னுட்டு ரொம்ப கவலைப்பட்டு அறியாம செஞ்ச பாவங்களை பொறுத்து மக்களை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னுட்டு பரமசிவன் கிட்ட கேட்கிறாரு சித்திரகுப்தன். அதுக்கு சிவபெருமான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வணங்குறவங்களுக்கு அறியாம செஞ்ச பாவங்களில் இருந்து விலக்கு அளிக்கும் சக்திய சித்திரகுப்தனுக்கு கொடுத்தாரு. சித்திரகுப்தனும் ஜனங்களை அறியாம செஞ்ச பாவங்களில் இருந்தும் காத்துட்டு வந்தாரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வணங்குனா அறியாம செஞ்ச பாவங்கள் மலையளவா இருந்தாலும் அது கடுகளவா மாறிடும். அதே மாதிரி அன்னைக்கு நாம செய்யற தானம் பார்த்தோம் அப்படின்னா கடுகளவா இருந்தாலும் அது மலையளவா மாறுது உறுதி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தானங்கள் நிறைய செய்யணும். முக்கியமா அன்னதானம், இனிப்பு, வடை, பாயாசம் வகைகள், நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் இது மாதிரி எழுத பயன்படுற பொருட்களை தானமா வழங்கினா வாழ்வு சிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு வருது. அன்னைக்கு சித்திரகுப்தனை வணங்கி நாம அறியாம செஞ்ச பாவங்களிலிருந்து விமோச்சனத்தை பெறுவோம். ஸ்ரீ சித்திரகுப்த காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மஹே சித்திரகுப்தாய தீமஹி தன்னோ லோக பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சொல்லி நாம நிறைய நல்ல பலன்களை அடைவோம். நன்றி. ஜெய் சாய்ராம். சிவனாக விஷ்ணுவாக காட்சி தருகிறாய், தவயோக முனிவராக மகிமை புரிகிறாய். இரவுமாக பகலுமாக எனக்கு தெரிகிறாய், அமைதியாக பொறுமையாக ஆட்சி செய்கிறாய், அருளாட்சி செய்கிறாய். ஷீரடி வாசனே, எளியவர் நேசனே, ஓரடி வைத்தவர் இன்னலை போக்குவாய். பேரிடர் வந்தால் துணியென வருவாய், நேரில் தரிசனம் நிச்சயம் தருவாய். உன்னையே மனமே